தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய திருவள்ளூர் அமோனியா வாயு விபத்து தொடர்பாக மூவர் குழு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பெரிதளவில் பாதிப்படைந்தனர். குறிப்பாக 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பாதிப்படைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் வாயில ரத்தம், மூக்கில் ரத்தம் உள்ளிட்டவை வடிந்த நிலையில் அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அனைத்து ஊழியர்களையும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதுவரை சிகிச்சை பலனின்றி மொத்தம் 9 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பலரும் கிரிட்டிக்கலான ஒரு நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு சிலர் நலம் தேறி அவர்கள் டிஸ்சார்ஜும் ஆகியிருக்கிறார்கள். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்ட நிலையில் அந்த தொழிற்சாலையோட உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர் என மொத்தம் 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இதில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எப்படி இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது என்பது குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய டேங்கில் இருந்து தான் அந்த அமோனியா கசிவானது ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. 80 கிலோ கொண்ட அந்த அமோனியா வாயுவில் இருந்து தான் திடீரென அந்த வால்வில் இருந்து கசிவு ஏற்பட்டு தான் தூங்கிட்டு கொண்டிருந்த அந்த ஊழியர்களுக்கு தான் தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாகவும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இது தொடர்பாக முதல்வரும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். குறிப்பாக உடனடியாக 24 மணி நேரத்தில் இது தொடர்பான இடைக்கால அறிக்கையும் அதே போன்று 3 நாட்களில் முழு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்தார். இதற்காக ஒரு விசாரணை குழுவுமானது அமைக்கப்பட்டு அந்த விசாரணை குழு நேரில் சென்று முழுவதுமாக அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு தற்போது இன்று இடைக்கால அந்த அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். முழு அறிக்கையும் 3 நாட்களில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் யார் யார் எல்லாம் தொடர்புல இருக்கிறார்கள் என்ற கோணங்களில் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இடத்துல மீதமுள்ள அந்த அமோனியா வாயுவையும் தற்போது வெளியேற்றக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையில் இந்த சீல் வைக்கலாமா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஒரு விசாரணையானதும் நடைபெற்று வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உயிரிழந்த 4 ஒடிசாவை சேர்ந்த இளைஞர்களும் தற்போது அவர்களுக்கு உடலானது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உடலானது எம்ஃபார்மிங் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை விமானம் மூலமாக அவர்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக ஒடிசாவை சேர்ந்த குழுவினரும் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த உடலானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விமானம் மூலமாகத்தான் இன்று மாலை அவர்கள் சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.